நெறைய முன்னணி இயக்குனருடைய படங்கள் வந்து தொடர் தோல்விய சந்திக்குது. மணிரத்னம் அவர்களா இருக்கட்டும், சங்கர் அவர்களா இருக்கட்டும். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து ஈடு கொடுக்க முடியாம இவங்க வந்து தோல்வி படங்கள் குடுக்குறாங்களா? இல்ல அதுக்கான காரணம் என்னன்னு? சினிமா பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஒரு சினிமா பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சு. கன்டென்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வணிக ரீதியில போயிருச்சோ? எஸ். அதாவது ஒரு பிசினஸ் தேர்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சினிமா எடுத்து எப்படி வியாபாரம் பண்ணுறது, அதுக்குண்டான எலிமெண்ட்ஸ் என்னென்ன உள்ளே வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை வந்து அதாவது நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், அப்படி நல்ல கண்டென்ட்டோட வர்றதெல்லாம் ஜெயிக்குது. நல்ல கண்டென்ட் கருத்துக்கள் அந்த கதையின் மூலமாக அந்த வலுவான ஒரு கதை, நல்ல ஒரு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு கண்டென்ட்னா கண்டிப்பாக அது பேசப்படுது இன்னைக்கு. ஸோ அது மாதிரி படங்கள் வரணும் அப்படின்னா நல்ல இயக்குனர்கள் உருவாக்கப்பட வேண்டும். நிறைய இயக்குனர்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியாக படங்கள் எடுக்கிற ஒரு இயக்குனர்கள் இருக்கிறாங்க தவிர நல்ல கண்டென்ட் மக்களுக்கு சொல்லணுன்ற டைரக்டர்ஸுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இல்லை என்று கூட சொல்லலாம். வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுறது. அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா வந்து நிறைய இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.